ராசி அன்பர்கள். பொதுவா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி மே மாசம் 18 எந்தெந்த பாவத்துல ராகுவும் கேதுவும் உட்கார போறாங்க அப்படின்னா, ராகு பகவான் 4ஆம் பாவத்துல உட்கார்றாரு. 4ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க, சுக தாயார் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுக தாயார் ஸ்தானத்துல ராகு பகவான் வந்து உட்கார்றனால நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அவங்களோட அம்மாவுக்கு உடல்நல உபாதைகள், அம்மானோட சப்போர்ட் அப்படின்றது கூடயும், அம்மா பெருசா வந்து என் மேல ரொம்ப அட்டாச்சா இருந்தாங்க, இப்ப பெருசா அட்டாச்மெண்ட்டா இல்லை, எனக்கும் அம்மாக்கும் மனஸ்தாபம், மனசஞ்சலம், மனக்குழப்பம், நானும் அம்மாவும் சண்டை போட்டுட்டோம் இப்படின்ற மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா, பொதுவாகவே 4ஆம் பாவ ராகு இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். இடம் பிரச்சனை, பஞ்சாயத்து, ஒரு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ரகசிய தொழிலெலாம் செய்கிறவங்க கொஞ்சம் உஷாராக செய்யணும். அதெல்லாம் வந்து வெளியே தெரியறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே வந்து பாருங்க, இந்த 4ஆம் பாவம் ராகு சுக தாயார் ஸ்தானத்தில் ராகுனால அம்மாவுக்கு உடல்நல உபாதைகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அம்மானோட ஒரு ராசியை நம்ம பார்க்கணும். இப்போ ரிஷப ராசி அம்மா இருக்காங்க, துலா ராசியாக இருக்காங்கன்னா பெருசாக பாதிப்பு இருக்காது. அதுக்கும் மேலே வந்து பாருங்க, 4ஆம் பாவம் ராகு நம்மளுக்கு ஒரு டேக் டைவர்ஷன் அப்படின்ற மாதிரி ஒன்று கொண்டு வருவார். எப்படி அப்படின்னா, நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அதை சட்டுன்னு செஞ்சிடலாம். ஆனால் அதில் ஒரு தடங்கள் வரும். நம்ம ரொம்ப கொஞ்சம் அதுக்கான முயற்சி பண்ணி நம்ம அந்த வேலையை செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் முடக்கிட மாட்டார். இது 4ஆம் பாவ ராகு செய்வார். அதுக்கும் மேலே குருனோட பார்வை இருக்குது இல்லைங்களா, குரு சண்டால யோகம். ஸோ ராகு பெருசாக கெடுக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் பாவ ராகு பெருசாக கெடுக்க மாட்டார், கவலையே பட வேண்டாம். குருனோட பார்வையினால் எல்லாமே நல்லது நடக்கும். சரி, நம்ம வந்து இதுக்கு பரிகாரம் அப்படின்னா, அம்மன் கோயில் அம்பிகையை வழிபாடு பண்ணுறது ராகுவை பசிஃபை பண்ணும். அம்பிகை எப்படி வழிபாடு பண்ணலாம்? அம்பிகைக்கு வந்து பாருங்கள், வெள்ளைப்பட்டு வஸ்திரம், வெள்ளைப்பட்டு புடவை வாங்கி அம்பிகை கொடுக்கலாம். அதே மாதிரி மல்லிகைப்பூ அம்பிகைக்கு கோயில் கொண்டு போய் வெள்ளைப்பட்டு புடவையும் மல்லிகை பூவையும் கொடுத்துட்டு அம்பிகையை வழிபாடு பண்ணிட்டு வர்றது அப்படின்றது இந்த ராகு கேது பயிற்சியில் ராகுவை அப்படியே அமைதிப்படுத்திடும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதுக்கும் மேலே நம்ம வந்து பயப்படணுன்றதிலே குருனோட பார்வை இருக்குது. சரி, அதுக்கடுத்து கேத்து 10ஆம் பாவம். கேத்து 10ஆம் பாவம் அப்படின்றது தொழிலில் அபரிவிதமான ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம், தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த புகழ் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்கள், இந்த ராகு கேது பொதுவாக அம்பிகை வழிபாடு ராகு கேது 2 பேருமே பசிஃபை பண்ணிவிடும். பெருசாக யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதுக்கும் மேலே கேது அப்படின்னாலே நம்ம வீட்டில் அழகாக ஒரு குட்டி நாய் வளர்த்துக்கோங்க. நாய் வளர்த்துக்கினீங்க அப்படின்னா அந்த உயிரும் நம்ம கூட சந்தோஷமாக இருக்கும், நம்மளும் அவங்க கூட சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள்.